السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அந்த பெரும் கருணையை நாம் நாள்தோறும் ஒரு நபிமொழியில் அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய நபிமொழி என்னவென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்-ரஜுலு அலா தீனி கலீலிஹி ஃபல்யன்துர் அஹதுக்கும் மன் யுகாலில். அர்-ரஜுலு அலா தீனி கலீலிஹி فَلْيَنْظُرْ أَحَدُكُمْ مَنْ يُخَالِلُ. ஒரு மனிதர் தன்னுடைய நண்பரின் மார்க்கத்தில், அதாவது வழியில் இருக்கின்றார். எனவே உங்களில் எவரும் நட்பு வைப்பதற்கு முன்னால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளட்டும், தெரிந்து கொள்ளட்டும் என்பதாக நபி அவர்கள் சொன்னார். ஒரு மனிதர் தன்னுடைய நண்பருடைய மார்க்கத்திலே வழியிலே இருக்கின்றார். எனவே உங்களில் எவராக இருந்தாலும் ஒரு இடத்திலே நட்பு வைப்பதற்கு முன்னால் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் அறிந்து கொள்ளட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்திலே ஒரு மனிதருடைய முன்னேற்றத்திற்கும் பின்னேற்றத்திற்கும் நட்பு என்பது முக்கியமாக இருக்கிறது. நட்பு என்பது டிரைவருக்கு அருகிலே அமர்ந்து பயணம் செய்யக்கூடிய மனிதரை போன்றோம். டிரைவருக்கு பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னா, அவர் எப்படி இருக்கின்றாரோ அதனுடைய தாக்கம் அந்த டிரைவரிடத்திலே ஏற்படும். பக்கத்துல உட்கார்ந்து ஒரு தூங்கினாரு, இன்னும் டிரைவருக்கு தூக்கம். பக்கத்துல உட்கார்ந்து ஒரு நொங்கி தேவையில்லாத பேசினாரு, டிரைவருடைய கவனங்கள் மாறும். அப்ப டிரைவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர் எப்படி இருக்கின்றாரோ அதனுடைய தாக்கம் எப்படி டிரைவரிடத்தில் ஏற்படுகின்றதோ, நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் யாரோடு சேருகின்றோமோ அதனுடைய தாக்கம் நிச்சயமாக இடத்தில் ஏற்படும். இதை நான் சொல்லவில்லை, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான உதாரணத்திலே கூறுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக முதல் அபூ மூஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி ஷரீஃபினுடைய 2101வது ஹதீஸ் வருகின்றது. நான் முதல்ல சொன்ன ஹதீஸ் ஹாக்கிம்ல வருகிறது, 7526வது ஹதீஸாக வருகிறது. இது நண்பரை தேடுவதற்கு முன்னால் அவர் எப்படிப்பட்டவருங்கிறத தேடணும் என்பது பெருமானார் சொன்ன வார்த்தை தான். இப்ப இந்த ஹதீஸ்ல பெருமானார் கூறுகிறார்கள், நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் உதாரணத்தை பெருமானார் கூறுகிறார்கள். மஸலுல் ஜலீசு ஸாலிஹி வல் ஜலீசு ஸூ. நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் உதாரணம் கமஸலி ஸாஹிபில் மிஸ்கி வக்கீருல் கத்தார். கஸ்தூரியினுடைய வியாபாரிக்கும் கொள்ளனுக்கும் உதாரணம் என்பதாக நபி அவர்கள் சொன்னாங்க. நெருப்பு பற்ற வச்சிருக்காங்கல்ல, அந்த கொள்ளனுக்கும் உதாரணம் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யாதிமுக மின் ஸாஹிபில் மிஸ்கி இம்மா தஸ்தரீஹி அவ் தஜிதி ரீஹஹு. நல்ல நண்பனோடு நீ சேருகிற நேரத்தில் அவன் உனக்கு கஸ்தூரியை தரலாம், அல்லது அதனுடைய நறுமணத்தையாவது நீ நுகரலாம். கஸ்தூரியை தரலாம், இல்ல நறுமணத்தையாவது நீ நுகரலாம். நல்லவர்களோடு சேருகிற நேரத்திலே நல்ல பண்பாடுகள் பழக்க வழக்கங்கள் வரும். அப்படியே அந்த பழக்க வழக்கங்கள் வராட்டாலும் கூட நல்ல பெயராவது இருக்கும். இந்த பையன் தொழுக மாட்டான், ஆனா இவருடைய நண்பர்கள் கூட நல்ல தொழுகையாது, நல்ல நண்பர்கள் பெயர். அதே போல பெருமானார் சொல்லுவாங்க, வக்கீரு ஹத்தாத்
யுஹரிக்கு பதனக்க அவ் சௌபக்க அவ் தஜிது மினுகு ரீகன் ஹபீசா. தீய நண்பனோடு சேருவது கொல்லனோடு சேருவதை போன்றதாக பெருமானா சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. நீ கொல்லனோடு சேருகிற நேரத்துல இப்ப நம்ம நெருப்பு பற்றையிலே உட்கார்ந்து இருக்கோம், என்ன ஏற்படும்? ஒன்று, அதிலிருந்து வருகின்ற நெருப்பு பொறி, அந்த நெருப்பு பொறி உன்னுடைய ஆடையையோ உன்னுடைய உடலையோ கரிக்கும். அந்த நெருப்பு பொறி வருகிற நேரத்துல உடம்புல படிச்சு காய் வைக்கும், ஆடையில படிச்சதும் ஆடை என்ன செய்யும், அதுல டேமேஜ் ஏற்படும். அல்லது கெட்ட துர்வாடையாவது நீ நுகரக்கூடிய நிலை ஏற்படும் சொன்னாங்க. அப்படியே படாட்டாலும் கூட அந்த துர்வாடை என்பது ஏற்படும். கெட்டவதோடு சேர்கிற நேரத்திலே கெட்ட பழக்கங்கள் வரும். அப்படி இல்லாவிட்டாலும் கூட என்ன ஏற்படும்? கெட்ட பேராவது ஏற்படும். என்ன சொல்லுவாங்க, என்னை பத்தி அவளை பத்தி விசாரிச்சா அந்த பையன் ஒண்ணு தப்பு பண்ணது நம்ம பார்க்கல, ஆனா சேருமானம் சரியில்லை, அந்த பயலோட தான் நிக்கிறான் என்பதாக என்ன செய்யும் சொல்லப்படும். அப்ப எப்படி அந்த கஸ்தூரியினுடைய வியாபாரியினுடைய அந்த பண்பு நல்ல பண்புகள் ஏற்படுகின்றதோ அதே மாதிரி நாம் நல்லவரிடத்திலே சேருகிற நேரத்திலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தீயவர்களோடு சேருகிற நேரத்திலே எப்படி குள்ளலுடைய அந்த பட்டறையிலே நமக்கு துர்வாடையோ அல்லது பாதிப்புகளை ஏற்படுகின்றதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே பாதிப்புகள் என்று ஏற்படும். அதனால நம்முடைய வாழ்க்கையில நட்பு என்பது மிக முக்கியம். நட்பு என்பது மிக முக்கியம். ஆனால் அந்த நட்பு என்பது நல்லதா அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இது ஒரு செய்தி. அடுத்த செய்தி, இந்த உலகத்திலே கெட்டவர்களோடு சேருகிற நேரத்தில் நல்லவர்கள் கூட கெட்டவர்களாக ஆகியிருக்கிறார் என்பதை குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறார். சில பேர் நல்லவர்களாக ஆகியிருப்பார், ஒரு நல்ல வாய்ப்புக்கெல்லாம் அவருக்கு இருக்கும். ஆனால் கெட்டவர்களோடு சேர்ந்தவர்கள் அழிந்த வரலாறு இருக்கிறார். சொல்வார் இல்லையா, கூடா நட்பு கேடா முடிவாக சொல்வார். தீயவரோடு சேர்ந்தவர்கள் அழிந்திருக்கிறார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா ஒரு வரலாறை கூறுகிறார். சூரத்துல் ஃபுர்கா 25வது சூராவுடைய 27, 28, 29 இந்த 3 வசனத்தில் அல்லாஹ் ஒரு செய்தியை கூறுகிறார். யௌம யஅல்லுல் லாலிமு அலா யதைஹி, மறுமை நாளையிலே ஒருவன் என்ன செய்வான், தன்னுடைய கரங்களை பிசைந்து கொண்டு அநியாயக்காரன் என்ன செய்வான், நஷ்டப்படுவான். அவன் சொல்லுவான், யா லைத்தனி இத்தகலுத்து மா ரசூலி சபீலா, நான் இந்த இறை தூதருடன் நான் நட்பு வைத்திருக்க கூடாதா. யா வைலத்தா லைத்தனி லமத்தஹிது ஃபுலானன் கலீலா, இவனை நான் நண்பனாக ஆக்காமல் இருந்தால் நன்றாக இருந்திருக்குமே. இந்த அவல்லனி அனை திக்ரி பாதி ஜானி, எனக்கு நேர்வழி கிடைத்ததற்கு பிறகும் கூட அவன் வழிகெடுத்து விட்டானே என்று தன்னுடைய கரங்களை கைகளை பிசைந்து கொண்டு என்ன செய்வான், அநியாயக்காரன் சொல்வான் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். இந்த ஆயத்தினுடைய விளக்கம் என்னவென்றால், இந்த ஆயத்தை அல்லாஹ் தஆலா இப்போ இறக்கி வைத்தார். குர்ஆனில் ஒரு வசனம் அருளப்பட்டிருக்க ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது, சம்பவமாக சொல்வார். இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா எப்போது இறக்கி வைத்தார், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே உக்பத் இப்னு அபீ முஐத் என்பவர் ஒரு விருது கொடுக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு கொடுக்கின்றான். விருதிலே கலந்து கொண்டார்கள். சாப்பிடுவதற்கு அமருகிற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ கலிமாவை சொல், நீ கலிமாவை சொன்னால் தான் நான் சாப்பிடுவேன், இல்லாவிட்டால் சாப்பிட மாட்டேன் பெருமானார் சொல்லிவிட்டார். விருந்துக்கு அழைத்தால் போக வேண்டும், அது யாராக இருந்தாலும் சரி. வாட்டு ஒருத்தவங்க அழைத்தால் கூட போகலாம், தப்பு இல்லை. பூஜை செய்யப்பட்ட பொருளை சாப்பிடக்கூடாது, அது ஹலாலாக அறுக்கப்பட்டிருந்தால் சாப்பிடலாம். சரி, அப்ப பெருமானார் அந்த விருந்துக்கு போறாங்க, சாப்பிடுவதற்கு அமர்கிறார்கள். சொன்னாங்க, நீ கலிமாவை சொன்னா நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா நான் சாப்பிடுவேன் நினைச்சு போயிடுறேன் சொன்னாங்க. அந்த காலத்தை பொறுத்தவரை தன் வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்துவிட்டு சாப்பிடாமல் செல்வதை இழிவாக அந்த மக்கள் கருதினார். அதனால அவ என்ன சொன்னாங்கன்னா, அவ களிமா சொல்லிட்டான் கொடுத்து பெருமானார் சாப்பிட்டு வந்துருவாங்க. அவனுடைய நண்பன் உபய் இப்னு ஹலஃப் என்ற ஒருவன் இருந்தான். உபய் இப்னு ஹலஃப் தான் பெருமானார் சொல்லுவான் இல்லையா,
நான் குதிரையை வாங்கி வைத்திருக்கிறேன், ஏறி வந்து உங்களை கொலை செய்வேன்னு சொன்னானா இல்லையா? அந்த உபை தான். அந்த உபயோட சதப்பிலும் அவருடைய நண்பர். ஆனா இப்ப வந்து வெளியூர் போயிருந்தான். அதை வந்த உடனே அவனுக்கு அந்த செய்தி தெரிஞ்சு போச்சு. அதை உடனே என்ன செஞ்சான், தன்னுடைய நண்பரிடத்துல உக்குபாவிடத்துல போய் சொல்றான். யார் உபை சொன்னானா வஜிஹி மின் வஜிஹிக்க ஹராம், என்னுடைய முகம் உன்னுடைய முகத்துக்கு ஹராம், என் முகம் ஓ முகத்துக்கு ஹராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அவட பேச மாட்டேன். எதுவரை என்றால் அந்த முகமது போய் என்ன அவரை திட்டி விட்டு அவருடைய முகத்தில் காரி உமிழ்ந்து விட்டு வந்தாக்க நான் அவட பேச வேண்டாம். இல்ல நான் தனிப்பா சும்மா பேருக்கு சொன்னேன், நான் வந்து முஸ்லீம் இல்லைன்னு சொல்லிட்டு பெருமானாரை திட்டி விட்டு என்ன செய்ய காடி உமிழ்ந்து விட்டு வர வேண்டாம் சொன்னேன். அப்பதான் அவருடைய வெப்பு நீடிக்கலாம். அப்போ அது என்ன செய்யறான், இவனும் என்ன செய்யறான், வேறு வழி இல்லாம போறான். அவன் சொல்றான், நான் சும்மா தாண்டா சொன்னேன் வாங்க, அது கேட்கிற மாதிரி. அப்போ என்ன செய்யா, இந்த உக்குபா பெருமானாரை பார்ப்பதற்கு செல்கின்றான். பெருமானா அவர்கள் தாரம் மெதுவாக தொழுதுகிட்டு இருக்காங்க. இப்ப தொழுது முடிச்சது பிறகு அவன் என்ன செஞ்சான், பெருமானாரை திட்டுகின்றான், காரி துப்புகின்றான். அப்படி துப்புகிற நேரத்திலே கூட அந்த உம்மில் நீர் அப்படியே வந்து என்ன செய்யறது, பெருமானாருக்கு அப்படி முன்னால வந்து மறுபடிக்கும் அது அவனுடைய முகத்திலேயே என்ன செய்யறது, பட்டு விட்டு அது நெருப்பாக ஒன்று பொறியை ஏற்படுத்தினார். சரிதா? அந்த நேரத்துல பெருமானா சொன்னாங்க, அல்காக்க ஹாரிஜ் மின் மக்கா இல்லா அலவுத்து ராசக்க மின் சைஃப். பெருமானா சொன்னாங்க, மக்காவுக்கு வெளியிலே உன்னை நான் சந்திப்பேன், மக்காவுக்கு வெளியிலே உன்னை நான் சந்திப்பேன், அப்போது உடைய தலையை நானே கொய்வேன்பாக சொன்னாங்க. உடைய தலையை நானே கொய்வேன்பாக. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பேசுகின்றார், அந்த அளவுக்கு பெருமானாரை காயப்படுத்தி பேசுகின்றார். அவ்வளவு பொறுமையின் பெருமானார் அவர் அந்த அளவுக்கு மனசு நொந்து போனாங்க. அந்த அளவுக்கு பேசிவிட்டு காரி துப்புகின்றார். அப்பதான் பெருமானார் சொன்னாங்க, உனக்கு ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும், மக்காவுக்கு வெளியிலே நான் உன்னை சந்திப்பேன், அப்படி சந்திக்க நேரத்தில் உன் தலையை நான் இருப்பேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பதிரு போர்க்களத்திலே அவன் என்ன செய்தார், கொலை செய்யப்பட்டால் அவருடைய தலையை வெட்டுமாறு பெருமானார் அலியை உங்களுக்கு உத்தரவிட்டார்கள், அவருடைய தலை வெட்டப்பட்டது. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இந்த கட்டத்திலே தான் இறக்கி வைத்தார். இந்த உக்குபா இருக்கின்றானே வறுமை நாளையிலே அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார், என்ன சொல்லுவார், இந்த ரசூலையுடைய நான் நண்பரா ஆக்கியிருந்தா நல்லா இருக்குமே, இவனை போய் நான் நம்ம நண்பரா ஆக்கினேனே, உபய போய் நான் நண்பரா ஆக்கினேனே, எனக்கு நேரான வழி கிடைத்தது, கலிமா கிடைத்ததற்கு பிறகு கூட நான் வழிகட்டு போடுவதாக சொல்லி இவர் புலம்புவார் என்பதை எல்லாம் கொடுக்கிறார். அப்ப கூடா நட்பு கேராய் முடியும் சொல்லுவாங்க இல்லையா, பன்றியுடன் சேர்ந்த கன்றும் மலம் திருவிழாக சொல்வார்கள். ஆனா அதே நேரத்திலே நல்லவர்களோடு சேருகிற நேரத்திலே கெட்டவர்கள் கூட நல்லவர்களாக நான் வரலாறு இருக்கிறேன் சொல்வாங்க இல்லையா, போது சேர்ந்து நாரும் மனத்ததாக சொல்வார்கள். நல்லவரோடு சேருகிற நேரத்திலே நல்லவர்களாக ஆன வரலாறு இருக்கிறது. இதுக்கு நிறைய தேர்ந்துகிற தேவையில்லை. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நண்பரோடு சேர்ந்த ஆரம்பத்தினால் இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது. அந்த காலத்தை எப்படி சொன்னாங்க, ஐயாமுல் ஜாஹிலியா, பெருமானார் மக்காவுக்கு வந்த அந்த காலம் இருக்குது, அதுக்கு என்ன சொல்வாங்க, ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாவை காலமாக சொன்னார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போது இந்த சஹாபாக்கள் சேர்ந்த நேரத்தில் இந்த காலத்துக்கு சொல்லப்பட்டது ஹைருல் குரூன், இந்த உலகத்திலே சிறந்த காலம் கர்ணி, என்னுடைய காலம் பெருமானார் சொன்னார். அந்த காலத்தை மக்களை சொன்னாங்க துகுலாவுல் அரப், அரபு மடையர்கள் என்பதாக சொன்னார். அரபு மடையர்கள், அந்த நாடை யாரும் கைப்பற்றணும்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா இவங்களை வச்சு மாரடைக்க முடியாததாக அந்த மக்கமா நகரத்தை எந்த அரசர்களுடைய செய்வா கைப்பற்ற விரும்ப அவ்வளவு மடையர்களாக இருந்தார்கள். பெருமானாருடைய சேர்க்கைக்கு பிறகு எப்படி ஆனாரோ தெரியுமா, அசஹாபி கன் நுஜூம் ரபிஐயும் இக்குததைத்தும் இக்குததை, என்னுடைய தோழர்கள் வானத்திலே மிளிரக்கூடிய நட்சத்திரங்களை போன்றவர்கள், அவர்களை யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி அடைவீர்களாக சொன்னார். யாரை பின்பற்றினால் நேர்வழி அடைவீர்களாக பெருமானார் சொன்னார். அப்படி ஒவ்வொருவரை பெருமானார் அவர்கள் செய்தாங்க, சிற்பிகளாக சிற்பங்களாக செதுக்கிறார். ஊழல் கற்களாக இருந்தவர்களை வைரக்கற்களாக ஆக்கினார்கள். ஒண்ணும் இல்லை, இதற்கு முறை ஃபாரூக் அவங்க சொல்லுவாங்க இல்லையா, ஒரு தடவை எது செய்வாங்க, ஷாம் நாட்டுக்கு இந்த ஒரு பயணத்துல ஒரு உரிமை செய்வாங்க, பயணத்துல சொல்லுவாங்க இல்லையா, ஒரு இடத்துல பயணம் செய்ய டக்குன்னு கீழே குளிச்சிருவாங்க. குளிச்சுட்டு என்ன செய்வாங்க, அவங்க அழுகுவாங்க. கூட இருந்தவங்க எல்லாம் கேட்பாங்க, என்ன
ஏன் அழுகுறீங்க என்பதா அவங்க சொல்லுவாங்க, ஒரு காலம் இருந்தது, என்னுடைய தந்தை 10 ஒட்டகையை கொடுத்து மேய்ச்சிட்டு வர சொன்னார். காலையிலே போன ஒரு 9 ஒட்டகையோடு வந்தேன். ஒரு ஒட்டகமைக்கு கூட தகுதியிலே சொல்லி என்னுடைய தந்தை வீட்டை விட்டு அடிச்சு வரட்டினார். இன்னைக்கு 22 நாடுகளுக்கு நான் ஜனாதிபதியாக சொன்னார். அல்லாஹ் தஆலா இந்த பாக்கியத்தை கொடுத்தான் பெருமானாருடைய தொடர்பிலே, பெருமானாருடைய நட்பிலே. இதே மாதிரி இந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லா பாவங்களுடைய பிறப்பிடமாக இருந்தவர்கள் நன்மையில் ஊற்றுக்கர்களாக மாறினாங்க இல்லையா? அவ்வளவு கல்நெஞ்சமாக இருந்தவர்கள் இரக்கத்தில் பிறப்பிடமாக மாறினார்கள் இல்லையா? அடுத்தவருடைய சொத்துக்களை அபகரிப்பதிலே ஆனந்தம் உள்ளவர்களாக இருந்தவங்க தனக்கு இல்லை என்றால் கொடுப்பதற்கு கொடுக்கின்ற அளவுக்கு அவங்க ஆனாங்க இல்லையா? 170 ஆண்டுகள் சந்தேகித்தவர்கள் அன்பினுடைய ஊற்றுக்கர்களாக நேசமாக ஆனாங்க இல்லையா? அப்ப அந்த மக்களிடத்தில் என்னவெல்லாம் தீய பண்புகள் இருந்ததோ எல்லாவற்றையும் பெருமானார் மாற்றினார். தன்னுடைய வீட்டிலே எந்த அளவுக்கு பழமையான மது இருக்கிறதோ அதை கொண்டு நமக்கு பெருமை பேசுவார்கள். அப்படிப்பட்ட மக்கள் செய்வாங்க, அந்த மதுவின் தடை உத்தரவு வந்த போது இப்படி மாறினார்கள். மதுவை ஊற்றினார்கள் என்பது மட்டுமல்ல, அதை பயன்படுத்தப்பட்ட பாத்திரத்தை கூட போட்டு உடைத்தார் சொன்னார். என்ன காமன் பெருமானாருடைய தொடர்பு. எனவே வாழும் காலத்திலே என்ன செய்தாங்க? பெருமானார் சொன்னாங்க இல்லையா, நீங்கள் ஒரு மனிதன் நண்பனுடைய வழியிலே இருக்கின்றார், ஒரு மனிதனுடைய நண்பனுடைய வழியிலே இருக்கின்றார். நட்பு கொள்வதற்கு முன்னால் உடைய நண்பர் எப்படி இருந்தாலும் தெரிந்திருக்காக பெருமானார் சொன்னார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த நண்பர்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆக்கிக் கொண்டு உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு அல்லாஹ் நல்ல புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் என்பதால் சுப்ஹானல்லாஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.